ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஃபிசிக்ஸில் உள்ள செகண்ட் வால்யூமில் இருக்கிற ஆல் லெசன் 6 to 11th லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ நம்ம பேஜஸ் நம்ம பெரட்டும் போது மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றபடி குறிக்கிறத எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் நீங்கள் மாறி எழுத்தோனாலும் உங்களுக்கு புரியாது. நம்ம சர்க்கிள் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு கொஷின் இம்பார்ட்டன்ட். அது மாதிரி நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நான் சர்க்கிள் அண்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவேன். இப்போ பாருங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேன்னா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அது மாதிரி ஸ்டென்ஸ்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஏன்னா அது ரிப்பீட்டட் கொஷின். அதெல்லாம் அது மாதிரி 7th கொஷினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தரவா படிச்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷினும் அது மாதிரி மிட்டம் ஹாஃபில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் மட்டும்தான் நான் அதில் கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் இந்த டைமில் உங்களுக்கு கேட்குற வாய்ப்பு இருக்கும். அதனால் நான் சர்க்கிள் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் தரவா படிச்சுக்கோங்க. எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் அதிகமாக படிங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கொடுக்கறது கம்மியான கொஷின் தான். இதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா எப்படி நீங்கள் எக்ஸாமில் மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும்? எப்படியும் உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும். இன்ஜினியரிங் போகணும், அப்படி இல்லைனா மெடிக்கல் ஃபீல்டு போகணுனாலும் ஃபிசிக்ஸ் முக்கியமாக தேவைப்படும். நீங்கள் எப்படியும் ஒரு 80+ ஒரு 90 மார்க்ஸ் மேலே நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ஈஸியாக நல்லா நிற்கும். நீங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், எவ்வளோ பயாலஜி, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் நீங்கள் நல்ல மார்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். இப்போ நம்ம 12th படிக்கிறதே காலேஜுக்கு தான். நீங்கள் காலேஜ் சேரணும்னு நினச்சிட்டு மார்க் பேஸில் படிங்க. அது மாதிரி இப்போ நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுற எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். 28 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிடையாது, நார்மல் தான். அது இப்படின்னா மிட்டம் ஆஃபில் மாதிரி கேட்பாங்க. இந்த ஸ்கை ஏன் ப்ளூ கலரில் இருக்குது, நெக்ஸ்ட் ஏன் ஒயிட் கலரில் க்ளவுட்ஸ் இருக்குது, சன்லைட் ஏன் ரெட் கலரில் இருக்குது, அது மாதிரி ஒரு ஹெவி லென்த் வேவ் லென்த் பற்றி ஒரு கொஷின்லாம் வரும். நீங்கள் அதெல்லாம் தரவா படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின் லாங் ஆன்சரில் இம்பார்ட்டன்ட் கொஷின். செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். இதெல்லாம் தியரி பேஸ்டு கொஷின் தான் இருக்கும், நீங்கள் படிச்சுக்கலாம். தேர்ட் கொஷின் நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கணும். ஏன்னா சென்ஸ்லாம் நிறையா கேட்டிருக்காங்க. சென்ஸ் விண்டோஸ் நிறைய கேட்டிருக்காங்க. கேட்ட கொஷின்ஸ் தான் அதெல்லாம். அதனால தான் நான் திருப்பி ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன். 7th கொஷின் முக்கியமாக லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நிறையா வாட்டி கேட்ட கொஷின் தான். வெரி ஈக்குவேஷன் பேஸ்லாம் இருக்கும். தேரி கொஞ்சம் நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப படிக்கணும்னு அவசியம் கிடையாது. மாடரேட்டாக படித்தா போதும். 8th கொஷின் அண்ட் 9th கொஷின் இம்பார்ட்டன்ட். 9th கொஷின் அதில் குறிக்கல, ஆனால் 9th கொஷின் இதில் இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ரேஞ்செல்லாம் சொல்லுவேன். அதனால தான் உங்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. 1 2 நான் சொல்லுவேன். ஏன்னா அது மிட்டம்குள்ள மாதிரி நான் சொல்லுவேன். மிட்டம் ஆஃப் இயர்லி குவார்ட்டர்லி இந்த இதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கான பேஸில் நான் சொல்லுவேன். நீங்கள் 10th கொஷின் நீங்கள் படிச்சுக்கோங்க. ரொம்பலாம் வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதாவது இப்போ நம்ம 6th லெசன் தரவை குறிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இன்டெக்ஸில் 6th லெசன் முடிச்சிட்டோம்னா அதில் நம்ம இன்டெக்ஸில் நான் குறிச்சிடுவேன். அப்போ தான் நான் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அடுத்து உங்களுக்கு என்னென்ன அப்லோட் பண்ணணும் எல்லாமே எனக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் பண்ணிச்சுக்காதீங்க. இந்த இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த 7th லெசனுக்குள்ளே போவோம். வாங்க. பேஜஸ் பட்டும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கங்க. நான் அதான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். நம்ம ஆரம்ப சேனல்லேருந்து சொல்கிறேன். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் குறிக்கிற பேஜை மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்து படிங்க. அது மட்டும் நான் கரெக்டாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ எக்ஸாம் பேஸில் நீங்கள் இப்போலேருந்து குறித்து ஓரளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டே தான் ஒரு எக்ஸாம் இப்போ உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ஷார்ப் மைண்டாக படிக்கணும். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம ஷார்ட்டாக சொல்ல போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அண்ட் 4th கொஷின், 5th கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 5th கொஷின் மட்டும் ரிப்பீட் கேட்ட கொஷின் 2 மார்க் அது மாதிரி இதில் இருக்கிற ஏபிசி இது 3மே தனித்தனியாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது, சேர்த்தும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏபி எய்தர் வரும்ல, அதில் உங்களுக்கு கேட்பாங்க. நீங்கள் அது தரவை படிச்சுக்கோங்க. 7th கொஷின், 8th கொஷின் அண்ட் 9th கொஷின் 3மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நீங்கள் இது 3த்தையுமே நீங்கள் படித்தே ஆகணும். ஏன்னா இது 3த்துலேருந்து 1 கேட்பாங்க. நீங்கள் இதெல்லாம் பார்க்கவே இல்லையே 7th லெசனில் உள்ளதெல்லாம். ஏன்னா 7th லெசன் அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன். டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட் 1 2 எக்ஸ்பிரிமெண்ட் மட்டும்தான் இதில் உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்குற மாதிரி இருக்கும். ரிப்பீட்டடாகவும் எதுவும் கேட்டது கிடையாது. ஆனால் 7th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம குறிச்சிருக்கிறது மட்டும் நீங்கள் தரவா படிச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு இப்போ ஸ்கோர் பண்ணலாம். பப்ளிக்னால் நம்ம வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னோம்ல, அதை மட்டும் நீங்கள் தரவா படிச்சுக்கிட்டால் போதும். வேறு எதுவும் தேவையில்லை. ஏன்னா 7th லெசன் ஓரளவுக்கு மாடரேட்டான லெசன் தான். ரொம்ப பெரிய லெசன் சொல்ல முடியாது, ரொம்ப ஹை லெவல் ஸ்கோர் பண்ணுற மாதிரி சொல்ல முடியாது. இதுலேருந்து கொஞ்சம் ஈக்குவேஷன் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த லெசன் ஒரு இன்ட்ரெஸ்டிங் லெசன் தான். 7th லெசன்லேருந்து நீங்கள் அதிகமாக கேட்க மாட்டாங்க. கேட்டு நான் எதுவும் பார்த்ததில்லை. இத்தனை வருஷத்தில் நான் 7th லெசன்லேருந்து கொடுத்தது ரிப்பீட் கொஷின் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மறுபடியும் இப்போ உங்களுக்கு அதுதான் ரிப்பீட் கொஷின் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதனால் ரிப்பீட் கொஷினில் தரப்படுத்துக்குங்க. 30, 31, 32 இது 3த்தையும் நல்லா தரவை படிச்சுக்குங்க. அது முக்கியமான கொஷின் அதெல்லாம். ஏன்னா அதெல்லாம் ரிப்பீட் கொஷின். இந்த 34, 35 அண்ட் 37 நல்லா கேட்ட கொஷின் தான். இதெல்லாம் ரிப்பீட் கொஷின் தான். நீங்கள் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 7th லெசன் நீங்கள் ஓரளவுக்கு மாடரேட்டாக படிச்சுக்கிட்டால் போதும். ரொம்ப நீங்கள் 7th லெசனில் போட்டுக்கிட்டு ஃபுல்லாக படிக்கணும். ஏன்னா இந்த செகண்ட் வேல்யூம் பொறுத்தளவுக்குமே அதிகமான கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா 2 மார்க்ஸும் சரி 5 மார்க்கும் சரி எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. எதுவுமே கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு வேல்யூமில் உள்ள எல்லாத்துலேயுமே அப்படியே டபுள் மடங்கு அது அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க.
நம்ம குறிச்சிருக்க மட்டும் பார்த்துக்கங்க. 45 வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது 2 கொஸ்டின் இருக்குது பாருங்க. இது 2மே 2 மார்க்ஸில் கேட்டுருக்காங்க. ஒரு கொஸ்டின் 2 மார்க்கில் கேட்டாங்க, இன்னொரு கொஸ்டின் கேட்கல. இந்த வாட்டி கேட்க வாய்ப்பு இருந்தாலும் இருக்குது. நீங்கள் உங்கள் லக்கை பொறுத்து இருக்குது. நம்ம குறிச்சதுலேருந்து அந்த மாதிரி 2 மார்க்ஸ் புக்கி அது வந்து கம்பல்சரியில் கேட்டிருந்த மாதிரி இருந்தது. அப்படி கேட்டால் நீங்கள் இருக்கும். கம்பல்சரி சம்மும் இருக்குது, அதுவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் சம்மையும் அப்லோட் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம். நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா நாலேஜ் படி உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். நீங்கள் எப்படின்னா உங்களை தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் அந்த ஈக்குவேஷன் ஞாபகம் இருந்தால் போதும், உங்களுக்கு 4 மார்க் 5 மார்க்கில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரியே நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுங்க. நம்ம கீ வந்து அனுப்புவோம், நம்ம சேனலில் கீ வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போதைக்கு நான் குறிச்சிக்க சொல்கிறேன்னா குறிச்சிக்கங்க. பழைய கைடு இருக்கும், வாங்கி படிங்க. அடுத்து நான் புக்கில் உங்களுக்கு கைடில் இல்லையா, புக்கில் உங்களுக்கு எது இம்பார்ட்டனோ வெரி இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் வந்து கீ ஆன்சர் கொடுப்பேன். அது மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஆன்சர் கீ வந்துடும் நம்ம சேனல்லேருந்து. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெசன் தான். இன்டெக்ஸில் குறிச்சிட்டு வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லெசனுக்குள்ளே போவோம். நெக்ஸ்ட் லெசன் வந்து 8th லெசன் வந்து ரொம்ப சூப்பர் லெசன் தான் அது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா அதுலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா போன வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறையா கேட்ட கொஸ்டின்ஸ் தான் 8th லெசன் உள்ளது. 8th லெசன் வந்து ஒரு வேவ் லென்த்தை பொறுத்தவரை நல்ல லெசன்ஸ் தான் அது. 8th லெசன் வந்து ரொம்ப சூப்பரான லெசன் தான். நீங்கள் 8th லெசன் படிச்சுக்கலாம். இதில் ரேடியாலஜி பற்றி படிப்பாங்க. ரேடியோ வந்து ஆல்ஃபா பீட்டா காமா, இந்த 3 ஆல்ஃபா பீட்டா காமா 3ல் ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க. அதாவது உங்களுக்கு கொஷினில் தெரியும் குறிக்கும்போது. அது மாதிரி மைக்ரோஸ்கோபிக், அது மாதிரி லேப்ரோஸ்கோபிக் இந்த மாடல்லாம் இருக்கும், அதில் கேட்பாங்க. எக்ஸ்ரே ரேடியேஷன் அந்த மாதிரி 2 மார்க்ஸில் வந்து கேட்குவாங்க. யூவி ரேஸ் அதான் கேட்பாங்க. நான் ஓரளவு சொல்லிட்டேன் லெசனை பற்றி. இப்போ நம்ம குறிக்கும்போது தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாங்க பாவம் குறிப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அண்ட் தேர்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா தொடர்ந்து ஃபஸ்ட்டு 3 கொஸ்டினுமே இம்பார்ட்டனாக தான் இருக்கும் எப்பொழுதுமே. 5th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 6th நீங்கள் நல்லா தரவை படிச்சுக்கோங்க. 7th கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நீங்கள் ரொம்ப வெரின்னு சொல்ல முடியாது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்கள் படிச்சிக்கலாம், நல்லது. படிச்சுக்கிட்டால் நல்லது. இந்த ஃபோட்டோ செல்ஸ், இந்த ஃபோட்டோ எமிஷன் செல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் படிச்சுக்கோங்க. இது வந்து 9th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டி பிராக்லி ஹைப்பர்டெஸ், இதெல்லாம் ரொம்ப டி பிராக்லி வந்து ரொம்ப படிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் வந்து 9th கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு படிக்க வேண்டிய கொஸ்டின் என்னென்னா 14th கொஸ்டின் அண்ட் 15th கொஸ்டின்ஸ் ரெண்டும் படிச்சுக்கோங்க. 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் படிச்சுக்கோங்க. 17 கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம லாங் ஆன்சரில் பொறுத்த பார்த்துருக்கீங்கன்னா, லாங் ஆன்சரில் வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் தான். இது ரொம்ப கேட்க மாட்டாங்க, பப்ளிக்கில் கேட்டது கிடையாது. இருந்தாலும் நீங்கள் படிச்சுக்கோங்க. 5th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் வந்து சர்க்கிள் பண்ணி காட்டிருக்கேன்னா அந்தளவுக்கு பப்ளிக்கில் கேட்குற அளவுக்கு இந்த வருஷத்தில் கேட்குற அளவுக்கு அந்தளவுக்கு பேசலன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி கேட்டதுனால இந்த வருஷம் கேட்க மாட்டாங்க. அது மாதிரி 7th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். 8th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். 8th கொஸ்டின் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்கள் படித்தே ஆகணும், மறக்காமல் படிச்சிருங்க 8th கொஸ்டினை. நீங்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வேறு எந்த கொஸ்டின் ரொம்ப இருக்குன்னா நான் கம்மியாக தான் கொடுப்பேன். அது மாதிரி பாருங்கள், டேவிஸ் அண்ட் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு பாருங்கள், அதெல்லாம் படித்தாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது 13th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மறுபடியும் சொல்கிறேன், 13th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 12th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அண்ட் 13th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். படிச்சுக்கோங்க, முக்கியமானது. 13th கொஸ்டின் இதில் குறிக்கல, நீங்கள் வந்து குறித்து பார்த்துக்குங்க. நல்ல தெளிவான கொஸ்டின். 13th கொஸ்டின் வந்து நீங்கள் படித்தே ஆகணும், முக்கியமான கொஸ்டின் இது. ஏன்னா குறிக்கலைன்னா நம்ம இந்த இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா இதில் குறிக்கலைன்னா அது போன வாட்டி கேட்டாங்க, அதனால வந்து இந்த வாட்டி கேட்பாங்கன்னு தெரில, அதனால நான் குறிக்கல. இருந்தாலும் அது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம குறிக்கும்போது ஸ்கிப் பண்ணிங்கன்னா இப்போ புரியுதா உங்களுக்கு? ஏன்னா குறிக்கும்போது ஸ்கிப் பண்ணாங்க சொல்கிறேன். 1 2 நான் குறிக்கும்போது டிப்ஸ் சொல்லுவேன். அந்த டிப்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்னு தான் நீங்கள் வந்து இப்போலாம் ஸ்கிப் பண்ணிங்க, இந்த டைமில் ஸ்கிப் பண்ணிங்க. குறிக்கும்போது மட்டும் ஸ்கிப் பண்ணுங்க ப்ளீஸ். அது மட்டும் ஒரு முக்கியமான ஒரு ரெக்வெஸ்ட்டை கேட்குறேன். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய கொஞ்சம் தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம ஒன்றும் டியூஷனில் படிக்கிற மாதிரி டெய்லி வரல. 15 மினிட்ஸ் இல்லைன்னா அந்த 15 மினிட்ஸில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணால் கூட 10 மினிட்ஸ் நான் குறிச்சதில் உங்களுக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் என்னால் கொடுக்க முடியும். அதில் 10 மினிட்ஸ்லாம் கொடுக்க முடியுதுனால நான் இவ்வளோ எஃபெக்ட் போட்டு உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் லெசனுக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நீங்கள் படித்தே ஆகணும். அண்ட் 5th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், படித்தே ஆகணும். 9th லெசனை பொறுத்த வரைக்கும் நிறையா கொஸ்டின் இருக்காது. 8th கொஸ்டின் அண்ட் 9th கொஸ்டின்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும். ஏன்னா 9th லெசன் வந்து ரொம்ப மாடரேட்டான லெசன் தான். அதில் வந்து ஐசோடோன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. 11 12 13 முடிச்சுங்க. 13 வந்து வெரி இம்பார்ட்டன்ட் தான். இது 3த்தையும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கோங்க. 14th வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓரளவுக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும், வேறு எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் ஓரளவுக்கு படிச்சுக்கங்க. இவ்வளோ தான் லெசன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய தியரி பேஸ்டு இருக்கும், ஈக்குவேஷன் பேஸ்டு இருக்கும். நீங்கள் வந்து ஈக்குவேஷன் பேஸை சூஸ் பண்ணுங்கள். சம்டைம் தியரி பேஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். தியரி பேஸ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு அவங்க வந்து நிறைய கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் ஈக்குவேஷன் பேஸ்னு வச்சிங்களேன்,
ஒரு ஈக்குவேஷன் தப்பானாலும் நீங்கள் ஓரளவுக்கு மெமரியில் இருந்ததை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஈக்குவேஷனை போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி எல்லாம் தெளிவாக தெரியும். எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது, எப்படி ஈக்குவேஷன் நம்ம எங்கே ஈக்குவேஷனை மட்டும் நீங்கள் திரும்பி போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். 4th கொஷின் நீங்கள் படிச்சுக்கங்க. ரொம்ப மாடரேட்டான கொஷின் தான் அதெல்லாம். இந்த மாதிரி நம்ம கம்பல்சரி கொஷின்ஸ் ஆன் கம்பல்சரி எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். பப்ளிக் எக்ஸாமுக்கு முதல் நாள் வரையும் அப்லோட் பண்ணுவோம். பப்ளிக் எக்ஸாமுக்கு முதல் நாள் வந்து நம்மளுக்கு கொஷின் பேப்பரே கிடைக்காது. கொஷின் பேப்பர்லாம் யாருக்கும் கிடைக்காது. இருந்தாலும் அந்த டைமில் இந்த கொஷின் தான் படிக்கணுன்ட்டு ஒரு லீக்ஸ் வரும். அந்த லீக்ஸ் வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் அது மாதிரி 12th கொஷின் 16 கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கங்க. எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம். ஓரளவுக்கு இதில் நான் கொடுத்ததை நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம். ஏன்னா நான் கொடுத்தது கம்மி தான். அதுலேயே இந்த கொஷின் பெருசாக இருக்கே, சரி இதை விட்டுட்டு நம்ம அடுத்த கொஷின் படிச்சுப்போம். அதான் நம்ம இவ்வளோ கொஷின் படிச்சுமே அப்படின்னு ஒரு அலட்சியம் வேணாம். ஏன்னா நான் எல்லோரும் அலட்சியப்பட்டு தான் பப்ளிக் எக்ஸாமில் மார்க் கம்மி பண்ணுறாங்க. நான் கேட்ட வரைக்கும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா படிக்கிற பொண்ணுலாம் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களாம் கொஞ்சம் அலட்சியத்தால் பப்ளிக் எக்ஸாமில் மார்க்கு மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து இது இப்போலேருந்து தரவை படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம 9th லெசன் முடிச்சாச்சு. நம்ம அடுத்து 10th லெசன் 11th லெசன் ரெண்டு லெசன் தான் இருக்குது. 11th லெசன் வந்து உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக தெரிஞ்சது தான். நீங்கள் 10th லெசன் நல்லா தரவை படிச்சுக்கோங்க. 11th லெசன் சும்மா அது கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் அதில் 1-2 கொஷின் வந்து நான் சொல்கிறேன். அது வந்து நீங்கள் படித்தாலும் சரி தான், படிக்காட்டும் சரி தான், 11th லெசன் வேஸ்ட் தான். நான் என்னை பொறுத்த வரைக்கும் 11th லெசன் என்னென்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 11th லெசன் 10 லெசனில் ஒரு லெசனை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணலாம். கண்டிப்பாக 11th லெசன் ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னா 11th லெசனில் கேட்டது 11th லெசனில் கேட்டது கிடையாது. நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்க. வாங்க 10th லெசனில் கொஷின் போவோம். ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் அண்ட் தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கங்க. இந்த 4th கொஷின் கொஞ்சம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், நீங்கள் நல்லா படிச்சுக்கங்க. 5th கொஷின் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டான கொஷின் தான், ரொம்ப கேட்டுக்க மாட்டாங்க. அது மாதிரி 8th கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நீங்கள் அடுத்தது நீங்கள் வேறு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓரளவுக்கு கேட்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு கைடில் கொடுத்துருப்பாங்க இந்த கொஷினில் கேட்பாங்கன்னு. அதில் நீங்களே தெரியும் நம்மளுக்கு நான் கொஷின் சொல்கிறேன்னு. 11th கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின், அதாவது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். லாஜிக் கேட்டை பற்றி உள்ளதெல்லாம் நீங்கள் படித்தே ஆகணும். ஏன்னா கேட்டை பற்றி 5 மார்க்கில் வந்து ஏபிங்கிற ஒரு சாய்ஸில் கொடுப்பாங்க. அப்போல்லாம் 2 மார்க்ஸ்லேயும் அப்படியே பிரித்து கொடுப்பாங்க, 3 மார்க்ஸ்லையும் பிரித்து கொடுப்பாங்க. நீங்கள் தான் படிச்சுக்கணும், அதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கணும். இதில் நான் இப்போ டேக் அவுட் பண்ணுற எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். சர்க்கிள் பண்ணுறது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். 21, 22லாம் இம்பார்ட்டன்ட். 25 வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரேடார் மெத்தட்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ரேடார் ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து 10 மார்க்கில் வந்து 10th லெசனில் வந்து நான் கம்மியாக தான் கொடுப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அப்படி தான் கொடுப்பேன். நீங்கள் அதை மாதிரி படிச்சுக்கோங்க. செகண்ட் கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட். அது மாதிரி தேர்ட் கொஷின் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி 4th கொஷின் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இது ரெண்டுமே வந்து ஆஃப் வே ரெட்டிஃபயர், ஃபுல் வே ரெட்டிஃபயர் வந்து நீங்கள் கம்பேரிசன் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும். அது மாதிரி இங்கே வந்து 6th கொஷின் வந்து நீங்கள் நல்லா படிச்சுங்க. எல்இடி இருக்குல்ல, எல்இடியோட வந்து அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. அது எல்இடி எப்படி எரியுது, எல்இடி எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இதனால் எல்இடி யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் 2 மார்க்ஸில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. மேபி கேட்பாங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் படிச்சுக்கோங்க, நல்லா தரவை படிச்சுக்கோங்க. 11th கொஷின்லேருந்து 1-2 இந்த AND கேட், OR கேட், NAND கேட், XOR கேட்லாம் இருக்குல்ல, இதுலேருந்து பிரித்து கேட்பாங்க. எப்படின்னா 2 மார்க்ஸில் கேட்டால் பிரித்து கேட்பாங்க, 2 கேட்பாங்க. அதே உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் கேட்டால் மார்க்ஸ் பேஸை பொறுத்து பிரிப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் தரவை படிச்சுக்கோங்க. இதில் வந்து டிமார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தியரி இருக்கு பாருங்க. இது வந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். நீங்கள் தரவை பண்ணி படிச்சுக்கோங்க. 16th கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. அவ்வளோதான் நம்ம 10th லெசன் உள்ள கொஷின்ஸ். இப்போ நம்ம வந்து 11th லெசனுக்குள்ளே போகிறோம். 11th லெசன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் ஒரு 4 கொஷின் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் மேலோட்டமாக ஒரு வாட்டி வாசித்து மட்டும் வச்சுக்கோங்க. வாசித்து பார்த்துக்குங்க. அதாவது ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணிவிட்டு இவ்வளோதானா, ஏன்னா அது வந்து ஈக்குவேஷன் ஒன்று இருக்காது. ஓரளவுக்கு தேடி தான். கம்ப்யூட்டர்னால் என்ன, உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். இந்த வருஷம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பசங்க எல்லாம் கம்ப்யூட்டரில் இந்த சைடில் வந்து அந்த சைடில் வரீங்க. எனக்கு தெரியாது கூட உங்களுக்கு தெரியுது. ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லாம் உங்களுக்கு தெரியுது. அதனால் சும்மா மேலோட்டமாக நீங்கள் இதை படிச்சுக்கிட்டா போதும். எக்ஸாமில் அப்படியே தவிர உங்களால் எந்த கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியல, நம்மளால் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியலையே, இந்த கொஸ்டின் இருக்கே நம்ம படிக்கலையே அப்படின்னா ஓரளவுக்கு வாசித்து வச்சு நீங்கள் எழுத வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். நம்ம எல்லா லெசன்ஸுமே செகண்ட் வேல்யூமில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் குறிச்சாச்சு. இனி நம்ம நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போட போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு லெசனில் உள்ள கீ ஆன்சர் அண்ட் கீ வேர்ட்ஸ் தான் நம்ம இதில் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படின்னா கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேட்டர்ன் உள்ளது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ.